இது 3வது முறை அருவருப்பாக இருக்கின்றது. நடிகை த்ரிஷா வெளியிட்ட பதிவு வைரல். நடிகை த்ரிஷா தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல ஸ்டோரியில வெளியிட்ட பதிவு சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆயிட்டு வருது. தமிழ் சினிமாவில 25 வருஷங்களுக்கும் மேலா நடிகையா முத்திரை பதிச்சுட்டு வராங்க நடிகை த்ரிஷா. சமீபத்துல அவங்களோட இன்ஸ்டாகிராம் பதிவுகள் ரசிகர்களோட கவனத்தை ஈர்த்திருக்கு. அப்படி அவங்க வெளியிட்ட பதிவு சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆயிட்டு வருது. தமிழக முதல்வர் விஜயோட பிறந்த நாள் போன மாசம் கொண்டாடப்பட்டுச்சு. அதுக்கு பல்வேறு தரப்பினரும் வாழ்த்து சொன்னாங்க. ஆனா த்ரிஷா வாழ்த்து சொல்லல அப்படின்னு சமூக வலைதளங்கள்ல பரவலான கருத்துக்கள் வெளியாச்சு. விஜய் பிறந்த நாளுக்கு மறுதினம் தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல வாழ்த்து தெரிவிச்சிருந்தாங்க த்ரிஷா. இந்த பதிவு சமூக வலைதளங்கள்ல வைரலாச்சு. அதே மாதிரி சமீபத்துல நடிகை த்ரிஷாவோட அம்மா உமா கிருஷ்ணன் பிறந்த நாள் கொண்டாடப்பட்டுச்சு. 43 வயசாகிற த்ரிஷாவோட அம்மாவுக்கு 70 வயசு ஆகுது. ஆனா த்ரிஷாவுக்கு இணையா இளமையோட அவங்களோட அம்மாவும் இருக்கிறதாவும், த்ரிஷாவோட இளமைக்கு அவங்க தான் காரணம் அப்படின்னும் ரசிகர்கள் கமெண்ட் பண்ணாங்க. த்ரிஷா இன்ஸ்டாகிராம்ல பதிவிடக்கூடிய புகைப்படங்களும் ஸ்டோரிகளும் கூட கவனத்தை ஈர்க்குது. அந்த வகையில நடிகை த்ரிஷா தன்னோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில பிரபல ஆடை நிறுவனத்தை விமர்சனம் பண்ணி பதிவு வெளியிட்டாங்க. ஜாரா அப்படிங்கிற அந்த நிறுவனத்துக்கு எதிரா த்ரிஷா வெளியிட்ட பதிவுல, ஜாரா உங்களுக்கு என்னோட தாழ்மையான கோரிக்கை. அடுத்த தடவை ஹோம் டெலிவரி பண்றப்போ அந்த ஆடைகள்ல துர்நாற்றம் வீசாம இருக்கிறத உறுதி பண்ணுங்க. ரொம்பவுமே மோசமா இருக்குது. தொடர்ந்து 3வது தடவை துர்நாற்றத்தை எதிர்கொள்ள வேண்டி இருக்குது. அந்த நாற்றம் அருவருப்பா இருக்குது. குறைந்தபட்சம் ஆடைகள பேக் பண்ணும்போது நுகர்ந்து பாருங்க அப்படின்னு அந்த பதிவுல த்ரிஷா குறிப்பிட்டிருந்தாங்க. வீட்டுக்கு டெலிவரி செய்யப்பட்ட ஆடைகள்ல இருந்து துர்நாற்றத்தை எதிர்கொள்ள வேண்டி இருந்தது அப்படிங்கறத த்ரிஷாவோட பதிவுல இருந்து புரிஞ்சு கொள்ள முடியுது. த்ரிஷாவோட பதிவுக்கு ஜாரா ஆடை நிறுவனம் இன்னும் பதில் கொடுக்கவே இல்ல.